வணக்கம். ஆன்மா வளரட்டும் மலரட்டும். ஞானம் ஞானத்துக்கு விருப்பமா? ஞானம் வேணுமா? ஞானம் என்பது அனைவரும் கிடைக்கக்கூடிய ஒரு இன்பமான மயம்தான். அது பெரிய ஒன்றும் விஷயம் இல்லை. ஞானம் என்பது இயல்பாக இருந்தாலே போதுமானது. இந்த இயல்பு நிலை தான் ஞானத்தை உண்டாக்கும், ஆணவத்தை குறைக்கும், அகந்தையை அகற்றும். இது கடந்து போக போகதான் இயல்பு நிலையை, இயல்பான வாழ்க்கை, இயல்பு நிலை வந்துட்டாலே ஞானத்துக்கு ஒப்பானது தான். ஞானங்கிறது பெரிய விஷயம் இல்லை. அது தூக்கி கொடுக்கக்கூடிய ஒரு பொருளும் இல்லை, திரவமும் இல்லை. அது தன்னூட்டாக தானாக இயல்பாக வரக்கூடிய இன்புற்று இருக்கக்கூடிய இன்ப நிலையிலேயே கிடைக்கக்கூடிய ஒரு இனிய ரூபம் ஞானம். ஞானி அப்படிங்கிற ஒரு நிலையில், இந்த ஞான நிலையில், ஞானிங்கிற ஒரு நிலை என்பது அதுவும் கடந்து போகக்கூடியது. அது பெரிய அது அது ஞான நிலை, ஞானிகள் அப்படிங்கிற ஒரு மாதிரியா டாப்பிக்கை வச்சுக்கிட்டு அது பெருசுப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இயல்பு நிலை வந்துட்டால அவனுடைய நிலையை ஞான மார்க்கத்தில் சென்று விடுகிறது. அவனும் ஒரு ஞானி தான். ஆனால் அகந்தை செருக்கு அது இருந்தால் அவன்கிட்ட இயல்பு இல்லை. அவன் ஞான மார்க்கத்தை போக முடியாது. உடுப்பில் புனிதம் இருக்கலாம், ஆனால் நாம் போட்டிருக்கும் உடுப்பில் செருக்கு இருக்கக்கூடாது, நடத்தையில் செருக்கு இருக்கக்கூடாது. அனைவருடையும் பண்பாக இருக்க வேண்டும். ரொம்ப முக்கியம் பண்பு. அது சில பேர் நான் ஞானம் பெற்று விட்டேன் என்பது பொய்யான, அது கர்ப்பம் தரிக்கணும்னு ஒரு பெண்ணு ரொம்ப நாள் 15 வருஷம் குழந்தை இல்லாமல் தரிக்கணும்னு எண்ணப்பட்டால் படுறா, ரொம்ப எண்ணப்பட்டுட்டா இருக்கிறா. அது பொய் கற்பம் ஏற்படும். வயிறு அவளுக்கு கர்ப்பமாக இருக்கிற மாதிரியே தோட்டத்தை உண்டாக்கிறோம். அதுபோல தான் இந்த பொய்யான நிலை ஞானம், இந்த பொய்யான ஞானி நிலை அப்படிங்கிற ஒரு எண்ணப்பாடு, அது பொய்மை. அது ஒரு எல்கைக்கு வராது. அது பொய்மைப்படுத்தி தன்னையே ஏமாற்றி விடும். அதையும் கடக்கணும். கடந்து உண்மை